ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மாந்தோப்புக்கு வந்திருக்குங்க. இது 2 ஏக்கரா. இது ஆக்சுவலாக அப்போது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு வந்து நான் ட்ரிப்பு போட்டேன். இப்போது தேங்காய் மரத்துக்கு போட்டேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இது வேறு மாதிரி அப்போ போட்டது, அப்போ கிடைச்ச ஐடியாவில் போட்டது தான். அதே ஐடியா தான், பட்டு பைப்பு எல்லாமே இந்த மாதிரி முக்கா பைப்பு, 10 kg பைப்பு. இதில் இது பண்ணிவிட்டு இதில் இந்த ஹோல்ஸ் மாதிரி போட்டுருவோம். இதில் என்ன பெரிய ட்ராபேக்னால், இது நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 முறை நம்ம தண்ணி கட்டுவோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே எல்லாம் கண்டிப்பாக கட்ட மாட்டோம். ஏன்னா வெயில் காலம் வந்துடும். வெயில் காலத்தில் கொஞ்சம் இந்த வெயில் காலத்து சீசனில் தான் வந்து மாங்காய் வருது. அதுக்கப்புறம் மழை காலத்துக்கு தண்ணியே கட்ட மாட்டோம். என்ன ஆகுதுன்னா, அந்த ஓட்டையெல்லாம் வந்து எறும்பு அந்த மாதிரி பூச்சிங்கெல்லாம் போய் அடைஞ்சிடுது. ஸோ தண்ணியே விட முடியறதில்ல. விடும் போதெல்லாம் நம்ம குச்சி எடுத்துகிட்டு அந்த ஹோல்ஸை வந்து நம்ம ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணால் தான் அந்த தண்ணி வரும், இல்லைனா எறும்பு கூடு கட்டிடும். ஸோ அதனால தான் அது யோசித்து இது ரொம்ப வேலையாக இருந்தது. சொட்டு நீர் போட்டதுனால இது நல்ல பலன் தான், ஆனால் வேலை அதிகமாக இருந்தது. ஸோ அதனால தான் இப்போ வந்து அந்த தேங்காய் மரத்துக்கு அந்த ட்ரிப் இரிகேஷன் பைப்பு ஐடியா பண்ணி அந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கிறேன். எனக்கு என்ன ஒரு இதுனா, நிறைய பேர் இந்த தேக்கு மரம் வந்து எடுக்க சொல்கிறாங்க. இருந்த மரம்லாம் வெட்டியாச்சு, ஆனால் எடுக்க சொல்கிறாங்க. இதனால் வெயில் இருக்குதுன்றாங்க, ரொம்ப ஹீட்டு வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது, மாங்காய் மரத்துக்கு அடிப்படுதுன்னு. உங்களுக்கு யாராவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், இது எடுக்கலாமா இல்லை விட்டுடலாமா? ஆனால் இங்கே ஒரு 2-3 மரம் இருக்குது, அதில் ஒரு மரம் மட்டும் விட்டுட்டு இதெல்லாம் எடுத்துருவேன். இதோ இன்றைக்கி எடுக்கிறதுக்கு வந்துட்டுருக்குறாங்க. ஏன்னா தேவையில்லாமல் காடு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு யாராவது ஐடியா தெரிஞ்சால், இல்லை மாங்காய் மரத்துக்கு நடுவில் தேக்கு மரம் இருக்கக்கூடாது நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு இது 5-6 வருஷமாக இது யோசிச்சுட்ருக்கிறேன், என்ன பண்ணலாம், இது எடுக்கலாமா வேணாம்னு. இதனால் ஒரு முறை தான் நமக்கு இன்கம், அது 100% உறுதி. ஆனால் அது வரைக்கும் மாங்காய் மரம் அது ஆக்சுவலாக இப்போ காயோட ப்ரொடக்ஷன் கம்மியாகினே வருது. இதனால தான் அது கம்மியாகுதா என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ எனக்கு முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம எடுத்துகிட்டு வருத்தப்படக்கூடாது, அதனால தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். தேங்க்யூ.